Hello all, வணக்கம். தமிழ் இங்கிலீஷ் சீரீஸ் தான் இது. ஆனால் இது ரெஸ்டாரண்ட் பேஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் சீரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட பார்ட் 3 வீடியோ இந்த சீரீஸில். இதில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வரப்போகுது, இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2லாம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? ஸோ எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் வந்து கேட்குறாங்க. இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் பார்க்க போகிறோம்? ஸோ இந்த இடத்துல நம்ம எதை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிடைக்குமா, பாசிபிளா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு கேன் ஐ ஹாவ். ஸோ கொஞ்சம் அப்படிங்கிறதுனால சம், தண்ணீர்ன்றனால வாட்டர். ஸோ கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் இப்படின்னு கேட்கலாம். இல்லைனா இது கூட அடுத்து ப்ளீஸ், கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் ப்ளீஸ் இப்படியும் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரெக்வஸ்ட் வந்து கொஞ்சம் கைண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். இல்லைனா கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தமிழ் சென்டென்ஸோட டிரான்ஸ்லேஷன். ஸோ கேன் ஐ ஹாவ். ஸோ இந்த கிடைக்குமா, எடுத்துக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு கேன் ஐ ஹாவ். என்ன எடுத்துக்கிறதுக்கு? கொஞ்சம் தண்ணீர் அப்படின்றது தான் சம் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஸோ இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளேட் தேவை, இன்னொரு பிளேட் நமக்கு தேவை. அப்போ நம்ம இன்னொரு பிளேட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஸோ முன்னாடி பார்த்த சென்டென்ஸ் மாதிரியே இதுவும் வந்து ஒரு பாசிபிலிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு கொஷின் தான். ஸோ முடியுமா, கொடுக்க முடியுமா, அது பாசிபிளா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு கேன். ஸோ யார் வாங்க போகிறான்னு நான் தான். ஸோ கேன் ஐ கெட் an எக்ஸ்ட்ரா பிளேட் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஸோ கேன் ஐ கெட், முன்னாடி வந்து கேன் ஐ ஹாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போது கேன் ஐ கெட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணோம். எனக்கு வந்து இன்னொரு பிளேட் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு கேன் ஐ கெட். இன்னொன்று அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா, ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க, அது இல்லாமல் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளேட் தேவை. ஸோ கேன் ஐ கெட் an எக்ஸ்ட்ரா பிளேட் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஸோ இதெல்லாமுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணும் போது எக்ஸாக்டாக நம்ம ஒரு சில வேர்ட்ஸ் தவிர மிச்சம் இருக்கிறதுலாம் நம்ம எக்ஸாக்டாக தான் மாற்றுறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ளூவெண்ட்டாக எப்படி பேசணும், எப்படி கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துடும். அடுத்தது, உணவு இன்னும் வரவில்லை. இதை எப்படி நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்கிறது? ஸோ இந்த இடத்துல என்னுடைய உணவு இன்னும் வரவில்லை ஆர் ஜஸ்ட் உணவு இன்னும் வரவில்லை அப்படின்றத நம்ம மை ஃபுட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஜென்ரலாக ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஹேசன்ட் இன்னும் வரல அப்படின்னா ஹேசன்ட் அரைவ்டு. எட் இன்னும் வரல அப்படின்றதுக்கு நம்ம இந்த எட் அப்படின்னு சொல்லணும். ஸோ மை ஃபுட் ஹேசன்ட் அரைவ்ட் எட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்னும் எனக்கு ஃபுட்டு வரல, எனக்கு இன்னும் உணவு வரல அப்படின்றத மை ஃபுட் ஹேசன்ட் அரைவ்ட் எட் அப்படின்ற மாதிரி சொன்னால் என்னுடைய உணவு இன்னும் வரவில்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தமிழ் சென்டென்ஸோட டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காமெண்ட்டில் கேட்கலாம். அடுத்தது, இப்போ வந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு, பில்லுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா பில் தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கணும். இதை வந்து எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்குறது? ஸோ கேன் ஐ ஹேவ், யூஸ்வலாக சொல்கிற மாதிரி கேன் ஐ ஹேவ் தி பில் இப்படின்னு கேட்கலாம். இல்லைனா கேன் ஐ ஹேவ் த பில் ப்ளீஸ். ஸோ நீங்கள் வந்து கைண்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்கலாம். கேன் ஐ ஹேவ் த பில் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டால் பில் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தமிழ் சென்டென்ஸோட டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது தான் இந்த கேன் ஐ ஹேவ், கேன் ஐ கெட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த மாதிரிலாம் வரும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பிக் பண்ணி நாங்கள் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்தது, ஸோ போன சென்டென்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்? பில்லு கேட்டோம். ஸோ இந்த மாதிரி பில் எடுத்துகிட்டு வரீங்களா, சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு, பில் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட பில்லு கேட்குறோம். அடுத்தது, உங்ககிட்ட கார்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கார்டில் தான் பே பண்ண போகிறீங்க. ஸோ கார்டு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கணும். அதுக்கு கார்டை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஸோ கார்டை ஏற்றுக்கொள்கிறீர்களா, கார்டு வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு நம்ம எப்போவுமே டூ யூ அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும். டூ யூ அக்செப்ட் cards.
ஸோ கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு டூ யூ அப்படின்ற மாதிரி, பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு டூ யூ அக்செப்ட் கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஏதாவது பர்டிகுலர் கார்டு உங்ககிட்ட இருக்குது, இந்த பேங்கோட கார்டு இல்லை இந்த ஒரு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கார்டை வச்சு நீங்கள் இங்கே கேட்கலாம். சப்போஸ் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்றதுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது, அது ஜென்ரலாக கார்ட்லேயே வரும். வேறு ஏதாவது கார்ட்ஸில் உங்களுக்கு நிறைய இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்க கார்டு, ஸ்பெஷல் கார்ட்ஸ்லாம் நம்ம வந்து கேட்குறீங்க அப்படின்னா அந்த கார்டை மென்ஷன் பண்ணி கேட்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மோஸ்ட்டாக கேனையில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொஷின்ஸ் பார்த்தோம், டூ யூவில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எங்ககிட்ட காமெண்ட்டில் கேளுங்க. வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு முடிஞ்சால் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.